ரவீந்திரன் வந்திருக்காரு. ஐ அம் ஜஸ்ட் இன்வைட்டிங் ரவீந்திரன். ஓகே சாரி. ரவி ப்ரோ வாங்க, வணக்கம். சாரி ரவி ப்ரோ. ஃபோன் இந்த பக்கம் இருந்துச்சு, நான் பார்க்கல. Oh, hello, hi. Hi. ஹாய். Carry on. தலைவா I'm வணக்கம். I was just watching. Carry on. ரொம்ப சீரியஸா போயிட்டு இருந்தது. Go ahead. ஆலன் விட்டு ஏதோ கலப்பிட்டு இருக்காரு வளப்பும் போல. இல்ல ப்ரோ, எவிடன்ஸ் இல்லாம பேசுறாங்க, அசம்ப்ஷன்ஸ்ல பேசுறாங்க. பின்ன எப்படி பதில் சொல்றது உங்களுக்கு? நான் ஒன்னு சொன்னா அஃபண்ட் ஆயிடக்கூடாது. நீங்களே பல இடத்துல அப்படிதானே பேசுறீங்க. வாய்ப்பே இல்ல ப்ரோ. எல்லாத்துக்கும் எவிடன்ஸ் கொடுப்போம் ப்ரோ. அப்படியா? ஆமா. நீங்க ரீசெண்டா எல்லா கண்டஸ்டன்ட்ஸ்க்கும் பிஆர் இருக்குன்னு சொன்னீங்களே, ஏதாவது ஒரு கண்டஸ்டன்ட் பிஆர் எடுத்து முன்னாடி போடுங்க பாப்போம். இன்ஃபர்மேஷன் வந்து லெஜிட்டா வேணா எடுத்துட்டு வந்து தரேன் ப்ரோ. இல்ல அவர் என்ன சொல்றாருன்னா, எப்படின்னா நான் சொன்னேன் பாத்தீங்களா, ராணவ் நீ பக்கா ஃபேக், அது மாதிரி ஏதோ ஒண்ணு சொல்லுங்க பாப்போம். ராணவ் நீ பக்கா ஃபேக்னா புரியல. நான் சொன்னேன் பாத்தீங்களா, ராணவ் நீ பக்கா ஃபேக், ஸ்டேஜ்ல லெஜிட்டிமேட்லாம் கிடையவே கிடையாது. இங்க உங்களுக்கு வந்து சர்டைன் ரிவ்யூவர்ன்றது இருக்காங்களா, த மோஸ்ட் இன்ஃப்ளூயன்சர். நான் ஒண்ணு சொல்றேன், உங்களுக்கு அஃபென்சிவா தான் இருக்கும். ஆனா நான் ஒண்ணு சொல்றேன், நீங்க இந்த கிரவுட்ல என்ன பண்றீங்க தெரியுங்களா, உங்க ஓன் சேனல்ல இருக்கக்கூடிய ஃபாலோயர்ஸை இன்ஃப்ளூயன்ஸரை கன்வெர்ட் பண்ண இந்த மாதிரியான பக்கமான ஃபோரம் குரூப்ல உங்களோட ஓன் தாட்ஸை இன்வெஸ்ட் பண்ணி அந்த பர்டிகுலர் பர்சனை எப்படியாவது காம்ப்ரஹெண்ட் பண்ணீங்கன்னா உங்களோட அடுத்த ரிவ்யூ சீசனுக்கோ இல்லை உங்களுடைய சேனலோட ஃபாலோவர்ஷிப்போ அதிகமாகிறதுக்கு நீங்க பண்ற பிராண்டிங் தான் இந்த பிஆர்ஓ இல்லை ஏதோ ஒரு பர்டிகுலர் தாட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க அருணுக்கு இல்லைன்னு சொல்றதோ, நீங்க அருண் கிட்ட காசு வாங்கினீங்கன்றது கிடையாது, இல்லை அருணுக்கு ஃபேவரா பேசினா அருண் வீட்டுல இருந்து காசு வரும்ன்றதும் கிடையாது. நீங்க பேசுற ஒரு கண்டென்ட், நீங்க ஒரு பர்சனை பிராண்ட் பண்ணி பேசுறது பிஆர் மாதிரி ரிஃப்ளெக்ட் ஆகும். அது மாதிரி தான் ஒவ்வொரு பிளேயருக்கும் ஒருத்தன் பேசுறது, ஒருத்தங்களுக்கு பேசிட்டு இருக்கிறவங்க இல்லை ஒருத்தங்க பண்றாங்கன்னு சொல்றவங்க, இல்லை இங்க பிஆர்ன்றதோடைய கான்செப்டே ஒரு மீனிங்லெஸ் அண்டர்ஸ்டாண்டிங். ஆக்சுவலாக இப்போ இது தேவையில்லாத டாபிக், பட் இருந்தாலும் நான் சொல்றேன், மீனிங்லெஸ். இதை நீங்களாம் சொல்வீங்க அடிக்கடி, பிஆர்ன்ற இந்த கான்செப்டுக்குள்ளேயே எனக்கு இஷ்டம் இல்லை, பட் எல்லாரும் பிஆர் வச்சிருக்காங்க. இங்க யாரும் பிஆர்லாம் வச்சிருக்கோம். இங்க வந்து பிரச்சனை என்னன்னா, ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு நலம் விரும்பி இருக்கு. நான் வந்து சீசன் 4ல பார்க்கும்போது இந்த பிரியா, சில்சா, ரியா இவங்கெல்லாம் வந்து இப்போ பிரியங்காக்கு வந்து பேராதரவுல இருப்பாங்க. இவங்களுக்கெல்லாம் சம்மந்தமே கிடையாது. எனக்கு பார்க்கும்போது இவங்க எப்படி தெரியும்னா, என்ன மாதிரி ஒரு தேர்ட் பார்ட்டி பீப்புளுக்கு பார்க்கும்போது இவங்கெல்லாம் வந்து யாரோ ஒருத்தங்க பிஆர் போல் இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு தேர்ட் பார்ட்டிக்கு பார்த்தா தெரியும். ஆனால் நிஜமா பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபேன் ஃபாலோயர்ஸாக இருப்பாங்க, எக்ஸ்ட்ரீம் ஃபேன் ஃபாலோயர்ஸாக இருப்பாங்க. அவங்க உண்மையிலே ஆர்கானிக்காகவே எடுத்து போட்டு பேசிக்கிட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் இவங்களுடைய ஃபேமிலியோ இல்லை இவங்களை பிடிச்சவங்களே இவங்களை பற்றின கண்டென்ட்டை எடுத்து பயங்கர ஹெவியாக ப்ரொமோட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் பிஆர்ன்றது என்னன்னா, ஒரு பர்டிகுலர் பர்சனை கன்சிக்யூட்டிவா நீங்க இந்த கேம் விளையாடுறதுக்கே வாய்ப்பே இல்லை. உனக்கு வந்து பர்டிகுலரா இந்த கேம்ல சஸ்டெயின் பண்றதுக்கே வாய்ப்பு இல்லை. ஆனா நாங்க இன்ஆர்கானிக் ஓட்ஸையும் அண்ட் ஃபாலோட் பை நீ இருக்கிற இடத்துல உன்னை பத்தி மட்டுமே அதிகமா ப்ரொமோட் பண்றதுக்குன்னு ஒரு எக்ஸ்டென்சிவ் ஏஜென்சி கிட்டக்காக பணம் கொடுத்து அதை ஆர்கானிக் மாதிரி கன்வெர்ட் பண்ணி உட்கார வைக்கிறது தான் பிஆர் குரூப். இது வந்து ஒரு கண்டஸ்டன்டால அவ்வளவு ஈஸியாலாம் பண்ண முடியாது. இது வரைக்குமே அத்தன்டிக்கா டேட்டாவா என் ரிவ்யூ சிஸ்டம்ல காசு கொடுத்து செலவு பண்ணி தெரிஞ்சு சீசன் 5, சீசன் 6, சீசன் 7 இந்த 3 கண்டஸ்டன்ஸ்க்கு மட்டும்தான் நடந்திருக்கு. ஆனா அதை நம்ம வெளிக்கொண்டு வரதா இருந்தா லீகலா நிறைய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணணும். ஆனா அதுல மட்டும்தான் ப்ராக்டிக்கலா வாய்ப்பு இருக்கே தவிர, நீங்க சொல்ற மாதிரி ஒரு பிஆரை வச்சாலாம் அவ்வளவு ஈஸியாலாம் இங்க வந்து ஒண்ணு சொல்லுவாங்கல்ல, அந்த கிளிட்ஸ் ஓட்டு வந்து உண்மை இருக்கிறதும் இல்ல இப்ப கொஞ்ச நாளுக்கு முன்னாடி கூட இமாது சொல்லியிருந்திருப்பாரு, முத்துக்குமரனுக்காக ஒரு கூட்டம் வந்து குமரி அடிச்சு பேசிக்கிட்டு இருக்கு சிடி வச்சு. பட் ஆனா அவ்வளோ பெரிய ஹாட் ஸ்டார்லயே வந்து ஓட்டின் அடிப்படை வந்து இங்க சொல்ற மாதிரி இருக்காது, கம்ப்ளீட்டா வேரியா இருக்கும் அப்படின்றது. அங்கேயும் இது பாசிபிள் இல்லை. ப்ராக்டிக்கலி ஸ்பீக்கிங் ஒரு பர்டிகுலர் விஷயத்த நம்ம எம்பசைஸ் பண்ணி ஒருத்தங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அதுக்கு மேல ஒரு பெரிய க்ரௌடையே கன்வெர்ட் பண்ணி அதுக்கு மேல பிராண்டிங் பண்றதுக்கு பேர் மட்டும்தான் இங்க பிஆர்ன்னு சொல்றாங்க. அந்த பிஆருக்கு தான் காசு வாங்கணும். உங்களையும் ஒரு நாள் சொல்லுவாங்க, நீங்க யாருக்காவது அழுத்தம் திருத்தமா பேசிட்டு இருந்தீங்கன்னா நீங்க யாருக்கோ ஒருத்தங்கிட்ட காசு வாங்கிட்டீங்க, அதனாலதான் இவங்களை நீங்க பயங்கரமா ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்கீங்க உங்களுதுல அப்படி இருக்காது. ஆக்சுவலா உங்க தாட் ப்ராசஸ் வந்து ரொம்ப எம்பசைஸ் ஆகி உங்களுடைய கான்வர்சேஷன் ரொம்ப அத்தாரிட்டேட்டிவாகவும் கமாண்டிங்காகவும் ரிலேட்டபிளாகவும் இருக்கும் பொழுது இன்னொரு செட் ஆஃப் ஃபேன் க்ரௌட்ஸ்க்கு வந்து உங்களுக்கு அந்த மாதிரி கன்வெர்ட் ஆகும்.
அப்படிதான் இருக்கும். நீங்க ஒருவேளை நீங்க ஒருத்தங்களுக்கு பிஆரா இருக்கீங்க, இல்ல ஒருத்தங்கள்ட்ட காசு வாங்கிட்டீங்க, இல்ல நீங்க தான் அத எப்படி சொல்றது? நீங்க தான் அந்த ஓட்ட கன்வெர்ட் பண்ற அந்த பெய்டு பாட்டே அப்படின்ற மாரி உங்க மேலேயே அது ஃபாலோ ஆகும். இதுதான் ஆக்சுவலா நேச்சுரலா நடக்கும். இதத்தான் நீங்க அன்னைக்கு வந்து போற போக்குல போட்டீங்க. அதாவது பிஆர்ஸ் வச்சிருக்காங்க. நான் இது விஷ்ணு அன்னைக்கு ஆரம்பிக்கும்போது சபை நாகரிகம் கண்டு நீங்க நினைக்கிற மாரி இங்க 2 பேருக்கு சண்டைலாம் இல்ல. எனக்கு அவன் சண்டை போடுற லெவல்ல நான் அவன வைக்கவே இல்ல. அவன் வந்து ஏதோ இதே மாரி உங்கள மாரி போற போக்குல ஒண்ணு சொல்றான். அப்படிலாம் யாரும் இல்ல. அதே மாரி சௌந்தர்யாக்கு அவன் எவ்வளவுதான் சவுண்ட் குடுத்து ஊதுனாலும், அது வின்னிங் ஓட்டுக்கு கன்வெர்ட் ஆகுறதுக்கான அந்த ரீசன் வருமா? வராதான்றது வந்து அவனுக்கும் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இட்ஸ் லைக் அவன் வந்து அவன் ஃப்ரெண்டுக்காக ஹி இஸ் ஆஃப் எக்ஸ்பேண்டிங் மோர். நீங்க அதுல ஒண்ணு சொல்லியிருப்பீங்க. அவன் வந்து அ அ ஒரு ஒரு கான்வர்சேஷன்ல பிஆர்ன்னு சொன்னது வந்து கேன் பி ஆஃப் நாட் கன்சிடரபிள் அப்படின்னு. இங்க விஷயம் அது கிடையாது. அவன் வந்து என்ன சொல்றான்னா, நான் பிஆரா இருக்கேன் அப்படின்னு அவன் வந்து டைரக்டாவே மீன் பண்ணாலும் அப்படி இருக்கிறதுல என்ன தப்புன்னு கேட்கறான். அதுல தப்பு இல்லன்றது தான் என்னோட பாயிண்ட்டும். இல்ல அததான் ப்ரோ நானும் சொன்னேன். பை தி வே நான் நெறைய உங்க கிளப் ஹவுஸ்ல நீங்க போன சீசன் பேசலாம் கேட்டிருக்கேன். நீங்களுமே வந்து எல்லாருக்கும் பிஆர் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அது ஏன்னா நான் எதுக்காக அத கடந்து போயிடுறேன்னா, இவங்க என்னதான் பிஆர் வச்சுட்டு போனா கூட, உள்ள ஏதாவது பண்ணா தானே ப்ரோ கன்டென்ட்டா கன்வெர்ட் ஆகும் அது. அதாவது இப்ப இவ்வளவு அத்தன்டிக்கா சொல்றேன். பிஆருக்கும் பிஆர் ஓட்ஸ் கன்வெர்ட்டிங் பெய்டு பாட்ஸ்க்காக இருக்கிற பிஆருக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் வேற. இல்ல அது எல்லாருக்கும் புரியுது ப்ரோ. காசு குடுத்து ஓட்டு போட வைக்கிற ஒரு கூட்டம் வச்சுட்டு போறது எனக்கு அது புரியுது. நீங்க சொல்ற ஆங்கிள்லயும் எனக்கு புரியுது. இப்போ என்ன வந்து இந்த சீசன்ல ஸ்டார்ட்டிங்ல இருந்து ராணுவ பிஆர் தவிர எல்லா பிஆரும் என்ன சொல்ட்டாங்க. அது ரெகுலரா நடக்கிறது தான். அதுக்காகலாம் லைக் நம்ம பேசுற விதமும் விஷயங்களும் மாத்திக்க முடியாது. அது ரெகுலரா நடக்கிறது தான். இப்போ முத்துக்குமரன் அத நான் 6 சீசனா பார்த்துட்டு இருக்கேன். நான் 6 சீசன்ல எத்தனையோ பிளேயர் பிஆரா இருந்திருக்கேன். அதுதான். இந்த ஒரு சீசன்ல நான் எல்லாரோட பியர் ஆயிட்டேன் ப்ரோ. இப்ப பிரியா வந்து என் எதிரணியில இருந்து எப்பவுமே என்கிட்ட பேசிட்டு இருக்கிற ஆளு. ஐ மீன் போன சீசன் என்னோட எதிரணியில இருந்தாங்க. இப்போ என் கூட வந்து பேசிட்டு இருக்காங்க. ரெகுலரா பேசுறது கேக்குறாங்க, ட்வீட்ஸ் எல்லாம் பாக்குறாங்க. இன்னைக்கு அவங்க என்கிட்ட ஒரு கேள்வி கேக்குறாங்க. நீங்க வந்து ஜாக்லினுக்கு வந்து நிறைய லைக் சப்போர்ட் பண்ற மாதிரி பண்ணிட்டு நீங்க ஸ்லீப்பர் செல் முத்துக்குமரன் ஃபேன் தானே? அப்படிதான் எனக்கு தோணுது உங்க பேட்டர்னை பார்த்தான்னு சொல்லி அவங்க என்கிட்ட ஒரு கருத்தை வைக்கிறாங்க இப்போ இங்க சரியா? இப்போ இன்னொரு சைடு முத்துக்குமரன் ஃபேன்ஸ் என்கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, நீங்க 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 வந்து ஜாக்லினுக்கு ஹெவியா சப்போர்ட் பண்றீங்க அப்படின்ற மாதிரி என்கிட்ட சொல்றாங்க. நான் என்னோட ரெஸ்பான்ஸ் என்னன்னா, இங்க விளையாடுற ஆட்களுக்கு தான் இங்க மரியாதை. இங்க எஃபோர்ட் போடுற ஆட்களுக்கு தான் மரியாதை. எனக்கு கன்சிஸ்டன்ட்டா வந்து 3 பேரு கன்டென்ட் குடுத்துட்டு இருந்தாங்கன்னா, அதுல டாப்ல வந்து ஜாக்லின் இருக்காங்க. ஏன்னா அவங்களால ஷோ மூவ் ஆயிட்டு இருக்கு. செகண்ட்ல சவுண்ட் இருக்காங்க. இப்போ லாஸ்ட் வீக்ல வந்து மஞ்சரி வந்து அந்த செகண்ட் பொசிஷன் வந்துட்டாங்க. சவுண்ட் தேர்ட் பொசிஷன் போயிட்டாங்க. இங்க கண்டென்ட்க்கு தான் எனக்கு மரியாதை தவிர அவங்க கேரக்டருக்கு எனக்கு மரியாதை கிடையாது. எனக்கு அவங்களோட கேரக்டர் பெருசா எனக்கு அதுல நான் உடன்பாடு கிடையாது. இங்க எல்லாரும் மூவ்ஸ் அவங்களோட அவங்க பண்ற மூவோட ஆர்க் கம்ப்ளீஷன் வச்சு தான் என்னோட ஹையே. எனக்கு அதுல இருந்து ஒரு பூஸ்ட் எனக்கு ஒரு அது நான் கன்சியூம் பண்ற விதமே ஒரு ஹை. இப்ப முத்துக்குமரன் கிட்ட இருந்து எனக்கு 4 வாரமா அது கிடைக்கல. நான் அவரை தொடர்ந்து விமர்சிச்சுட்டு இருக்கேன். போட்டு அடி அடிச்சுக்கிட்டு இருக்கேன். ஏஞ்சி வாடா குமரன் கதறிக்கிட்டு இருக்கேன். ஏன் அப்படி கதறேன்னா, அவரு பொட்டன்ஷியல் காமிச்சிட்டாரு எனக்கு. ஃபர்ஸ்ட் 3 வீக்ஸ்ல என்ன தவிர வேற எவனாலயும் கன்டென்ட்டே குடுக்க முடியாதுன்ற லெவலுக்கு கன்டென்ட் குடுத்தாரு. அந்த ஸ்டாண்டர்ட செட் பண்ணிட்டு 4 வாரம் அப்படியே படுத்து தூங்குனா, எரிச்சல உண்டாக்கும் இல்லையா? இவ்ளோ பொட்டன்ஷியல் இருக்க ஒரு கேண்டிடேட் வந்து இப்படி தூங்குறாரேன்னு சொல்லிட்டு ஒரு கோவம் வரும் இல்லையா? அந்த கோவத்தோட வெளிப்பாடு தான் அது. இப்போ திடீர்னு அவர் கன்டென்ட் குடுக்கும்போது, அவருக்காக எக்ஸ்ட்ராவா ஃபயர் விடும்போது, எல்லாருக்கும் எப்படி தோணுதுன்னா, ஓவர் நைட்ன்னா இவரு வந்து முத்துக்குமரன் ஃபேன் ஆயிட்டாரோ? அந்த மாரி தோணுது. அதனால இது மாரி கேள்விகள் வருது. இல்ல இது கரெக்ட். வந்து இப்போ உங்க பெர்ஸ்பெக்டிவ் தானே இது. இது ஆக்சுவலா என்னன்னா, நீங்க பை ஆல் மீன்ஸ் ஒரு பாயிண்ட்ல வந்து ரிவ்யூவர் நீங்க இப்போ இந்த இடத்துல ரிவ்யூவர்ன்ற பாயிண்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா, நீங்க உங்களோட ஹோல் ஷோல ரிவ்யூ பண்ணும்போது ஒரு ஆள் அந்த கண்டென்ட் மேக்கரை பத்தி பேசிக்கிட்டே இருக்கீங்க. சரிங்களா? அது ரைட்டோ ராங்கோ அந்த கண்டென்ட் மேக்கரோடைய டிராவலை பத்தி பேசிக்கிட்டே இருக்கீங்க. அந்த டிராவல் வந்து ஒரு பாயிண்ட்ல வந்து உங்களால அந்த கண்டென்ட் பிளேயர் மேல கொண்டு போக முடியல. அது திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு 2-3 வீக்ஸ் வந்து யூ ஆர் ஃபோர்ஸ்ட் டு டாக் ஆன் சம் அதர் டாபிக், சம் அதர் பெர்சன் ஆர் சம் அதர் கண்டென்ட். ஆனா ரிலேட்டபிளி அது உங்களுக்கு வந்து ஒரு ஃபியூயல் மெரிட்டை கிரியேட் பண்ணியிருந்திருக்க மைலேஜே இல்லாம இருந்திருக்கும். அந்த நேரத்துல நீங்க என்னவா ஆயிடுறீங்கன்னா, நான் அவுட் ஆஃப் மை எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன். டேக் இட் ஆர் நாட் யுவர் பெர்ஸ்பெக்டிவ். சரிங்களா? அந்த மாதிரி நேரத்துல என்ன ஆகும்னா, யூ ஷுட் நாட் புட் த பிளேம். நான் இது பேசும்போது உங்களுக்கு நான் ஒருவேளை முத்துக்குமரன் சார்ந்த சப்போர்ட்டர்னு டைரக்டா பிளண்டா சொல்லிட்டு பேசுறதுனால அப்படி தெரியும். ஆனா நீங்க பாருங்க,
உங்களுக்கு என்ன? நீங்க ஒரு ரிவ்யூவர். நீங்க உங்க பெர்ஸ்பெக்டிவ்ல பேசிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு இவன் உள்ள இருக்கான் பேசுறீங்க. வெளில போனா அடுத்தவன பத்தி பேச போறீங்க. அப்படின்ற தாட் ப்ராசஸ் போனீங்கன்னா ஓகே. ஆனா உங்களுக்கு என்ன ஆகுது? கன்வெர்ட் ஆகி மிச்சம் 3 வாரமும் பேச முடியலன்ற முத்துக்குமரன் வந்து காரணம் அவன் கன்டென்ட் குடுக்கல. நான் சொல்றேன். ஏன் நீங்க அவன் மேலேயே அந்த மைலேஜ திருப்புறீங்க? இது இவ்ளோ பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஷோ. ஒவ்வொருத்தன் மேலயும் பணத்த கன்னா பின்னான்னு கொட்டிக்கிட்டு இருக்காங்க. வழக்கமா 50ஆம் தேதி 50வது நாள் அனுப்ப வேண்டிய ஒரு 5, 6 வைல்ட் கார்டையும் 30வது நாளுக்குள்ளேயே அனுப்பியிருக்காங்க. அனுப்புனவங்க மேலயும் பேச முடியல நம்மளால. உள்ள இருக்கிறவங்க மேலயும் பேச முடியல. ஒவ்வொருத்தன் ரவி சார் சாரி டு இன்டரப்ட் யூ. இந்த ஒரே ஒரு பாயிண்ட்டுக்கு மட்டும் நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ஏன் முத்துக்குமரன் மேல வந்து மைலேஜ திருப்புறாங்க அப்டின்னா, ஸ்டில் ஹி இஸ் இன் டாப் 1. பட் வோட்டிங் பொசிஷன்ல இல்ல. அப்படி பார்க்கும்பொழுது டு பி ஹானஸ்ட் என்னோட பெர்ஸ்பெக்டிவ் என்னன்னா, ஒருத்தர் 4 வாரமா ஒண்ணுமே விளையாடாம பாயிண்டே பேசாம சும்மா உட்கார்ந்திருக்காரே, அவரு எப்படி டாப்ல இருக்க முடியும்ன்றதுனால தான் வந்து அவர் பக்கம் இல்ல, பேசப்படுது. இல்ல. நீங்க இல்லன்னு வச்சுக்கோங்களேன், டெஃபினட்டா இல்ல. நீங்க பேசப்படாது. கட் பண்ணிட்டதுனால என்னோட வியூ பாயிண்ட் இன்னும் சொல்லி முடிக்கல. நீங்க ஃபர்ஸ்ட் 4 வாரம் சரி. பார்க்கல, 3 வாரம் பேசலன்றதெல்லாம் வந்து அந்த வீட்டுக்குள்ள வந்து சாத்தியக்கூறே கிடையாது. நீங்க வந்து சௌந்தர்யா முதல் வாரம் பேசினா, நான் பார்த்துருக்கேன். எத்தன பேருக்கு தெரியும்னே தெரியாது உங்களுக்கு. நான் வந்து வெளியில இருக்கிற நான் என்னால பார்க்க முடியாத லைவ் தான். ஆனா என்னால பார்க்க முடிஞ்சது. நெறைய சோசியல் ஃபாரம்ஸ்ல சௌந்தர்யா வந்து பேசப்படலன்றதையும், சௌந்தர்யாவுடைய டாக் பேசினபடி அப்படின்றது பார்க்கும்பொழுது, அந்த 1 ஹவர் ஷோல வந்து சௌந்தர்யா பேச ஆரம்பிக்கிற ஜோன் ஆஃப் டைம் அத எக்ஸ்போஸ் பண்ற டைமும் வந்து ரொம்ப லேட். இத வந்து ஒரு இடத்துல நான் உள்ளேயும் பதிவு பண்ணியிருந்திருப்பேன். வெளியிலயும் நம்பர் ஆஃப் ஸ்பேசஸ்ல சொல்லியிருப்பேன். நீங்க நெனைக்கிற மாரி பேசுற எல்லாத்தையுமே ரிஜிஸ்டர் பண்ணி 1 ஹவர்ல கொண்டு வர முடியாது. லைவ்லயும் பெருசா பேசுறதுக்கு, அந்த பெருசா பேசுற மாதிரியான ஒரு கன்டென்ட் எக்ஸ்போஸ் பண்றதுக்கு ஒருத்தனுடைய கேம் பேட்டர்ன் என்னன்றத நீங்க வந்து ஹைலி புரிஞ்சுக்கணும். எல்லா நேரமும் பேசுறது கேம். சில நேரம் அடுத்தவன பேச விட்டு எக்ஸ்போஸ் பண்றது ஒரு கேம். எந்த நேரத்துல பேசாம இருக்கணுமோ, பிக் பாஸ் மாரியான ஷோல சரியான நேரத்துல பேசுறத கம்மி பண்ணணும். அந்த டியூன் ஆஃப் கம்மி பண்றதே 3 வாரத்துக்கு. நமக்கு டிராவல் பிளான் தான் கேமா இருக்குமே தவிர, நீங்க கன்டென்ட் குடுத்துக்கிட்டே இருக்கணும்ன்றது இந்த ஷோவ எப்படி எங்கேஜ் பண்ணணும்ன்றதுல ஒரு என்டர்டெயின்மென்ட்ல ஒருத்தன் ஒரு செக்டார் செட் பண்ணிட்டான்னா, அவன் கம்மி பண்ணானா அதோட ரிஃப்ளெக்ஷன் ரொம்ப ஹையா தான் தெரியும். ஆனா, அதே அவன் கேம கம்மி பண்றது அவனுடைய பிளே பேட்டர்னுக்கு வந்து ரொம்ப ஹெவியா இருக்கு. இந்த நேரத்துல பேசாம இவன குத்தி விட்டா நெறைய கன்டென்ட் இப்ப விஷால் ஆடுறான் டர்ட்டி கேம். அது முதல்ல இருக்கும்போது வேணா கூட ஓரளவுக்கு ஹேப்பியா பார்க்கலாம். ஆனா ஒரு பாயிண்ட்க்கு அப்புறம் அவன் இந்த மாரியே உட்கார்ந்துகிட்டு ஒண்ணுமே விளையாடாம அப்படி என்னமோ தனக்கு தேவையானதெல்லாம் இன்னொருத்தர வச்சு ட்வீக் பண்ணி விடுறதெல்லாம் ஒரு கேமா? அப்படின்றது வந்து மக்கள் ஒரு பாயிண்ட்க்கு அப்புறம் ரிலேட்டபிளா பார்க்க ஆரம்பிச்சுருவாங்க. இது எல்லாத்துக்கும் மேல ஆலன் மாரியான ரிவ்யூவர்ஸ் வந்து எல்லா விதத்திலயும் அசஸ் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது, அவங்களுக்கு ஒவ்வொரு காலகட்டத்திலயும் ஒவ்வொரு பிளேயர்ஸோடைய கேம் இப்ப அவரு இவருக்குள்ளேயே ஏன் அது வந்து தாட் ப்ராசஸ்க்குள்ள வந்து இன்ஜெக்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கும்னா, என்ன காரணத்துக்காக திடீர்னு வந்து முத்துக்குமரன் வந்து ரொம்ப கம்மியா இருக்காங்க அப்படின்னா, இத வந்து ரொம்ப நிதானமா உட்கார்ந்து 5 சைடுல உட்கார்ந்து திங்க் பண்ணி பார்க்கணும். நம்பர் 1 இப்போ மேக்கர்ஸ்க்கு என்ன தேவைப்பட்டிருக்கும்? இந்த கேம வந்து இவ்ளோ சீக்கிரமா ஒருத்தன வின்னர்ன்னு டிக்ளேர் பண்ணிட்டு கொண்டு போற ஒரு ஷோல என்ன மைலேஜ் இருக்கு? எதுக்காக ஸ்பான்சர்ஸ் வருவாங்க? இல்ல எதனால மக்கள் இத தொடர்ந்து பார்க்கணும்? இல்ல ஒருத்தன பத்தியே புகழாரம் ஏன் பேசிக்கிட்டே இருக்கணும்? இது எப்படி கட் பண்றது? 2வது ஒருத்தங்கள எவ்வளவுக்கு எவ்வளோ கம்மி பண்ணி இன்னொருத்தங்கள காமிச்சா, அவங்களுடைய அப்படியே இப்ப இருக்கிற பேட்டர்ன கன்வெர்ட் பண்ண முடியும். 3வது ஹோம் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் எப்படி முன்னாடி வெளியில எலிமினேட் ஆகாம பார்த்துக்கணும். நம்ம ஆரம்பிச்சிருக்கோமே, நம்ம இப்போ ஒரு 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 செட் ஆஃப் பீப்பிள வெளில வைல்ட் கார்டுன்னு உள்ள அனுப்பிச்சிருக்கோமே, அவங்கள எதுக்காக உள்ள அனுப்பிச்சோமோ, அதோடைய விஷயங்கள் நிறைவேறணும்னா, அதுல உள்ள அவங்க நினைக்கிற கண்டஸ்டன்ட்ஸ உள்ள ஹோல்ட் பண்ணணும்னா, அதுக்கு எவ்வளவு நாள் டிராவல் பண்ணணும்? எந்த வீக் நாமினேஷன வந்து சொல்ல வேணாம். எந்த வீக் டபுள் எவிக்ஷன் சொல்லணும். இது எல்லாமே ப்ராசஸ் ஆஃப் டைம்ல ஃபாலோ பண்ணும்போது, ஒரு பர்ட்டிகுலர் பிளேயரு நல்லா எக்ஸ்போஸ் ஆகுறதும், நல்லா எக்ஸ்போஸ் ஆகாததும் முழுக்க முழுக்க மேக்கர்ஸ் அண்ட் சேனல்ஸ் கையில தான் இருக்கு. அதுக்கு மேல ஒரு நல்ல கன்டென்ட் குடுத்தானா, அத ஹைட் பண்ண முடியாது. ஒரு நல்ல கன்டென்ட்ட 1 ஹவர்ல வேணா கொண்டு வராம இருக்கலாம். ஒரு சில நேரத்துல அந்த பிளேயர் அமைதியா இருக்கிற அந்த ஒரு விஷயம் அவன் கன்டென்ட் குடுக்காம இருக்கணும்ன்றதுல அவன் எதுவும் முத்துக்குமரன வந்து ஒருத்தன் அசஸ் பண்ணி போறான்னா, அவங்க சும்மா இருக்கிறான்னாலே, அது அவனுக்கான மைலேஜ் தான்ன்றது தான் அவனோட கேம் பேட்டர்னா இருக்குமே தவிர, அவன் சும்மா இருக்கிறதுனால ஆக்சுவலா சொல்லணும்னா, அவன் சும்மா இருக்கிறதுனால இன்னொரு பிளேயருடைய கிராஃப் பெருசாகிடும்னு நெனச்சு, அந்த மாரி ஒரு காம்படிட்டிவ் பிளேயர் சும்மா இருக்க மாட்டான். ஒரு காம்படிட்டிவான பிளேயரா இருந்தான்னா, அவன் 100% இன்னொருத்தன் ஸ்கோர் பண்றத அந்த இடத்துல உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்க மாட்டான். அவன் அவன் ஸ்டைல்ல அடிக்க தான் அவன் ஸ்டைல்ல அடிக்கிறதுக்கு சார் இட் நீங்க டேக்ஸ் வந்து டைம். நீங்க கேம் பிளான் இதெல்லாம் நீங்க சொல்றீங்க. பட் பார்க்கும்பொழுது,
4 வாரத்துல ஒரு இடத்துல கூட இவர் வேலிடா பாயிண்ட் பிளேஸ் பண்ணி டெலிவிஷன் வந்து பர்பஸ்ஃபுல்லா காட்டாம விட்டுருப்பாங்க நீங்க சொல்ல வரீங்களா? அதையும் இல்ல, தாண்டி இப்ப இப்ப சாச்சனாவே இ- சொல்லிட்டு அதாவது 5 வாரத்துல அதையும் தாண்டி சாச்சனாவும் மஞ்சரியும் பக்கத்துல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கிற ஆட்கள், நீ 3 வாரமாவே வெளியில தெரியல, எந்த இடத்துலயும் உனக்காகவே நீ பேசிக்கல அப்படின்னு சொல்லும்போது, நான் அதுக்கு அவர் கொடுத்த எக்ஸ்பிளனேஷன் என்னன்னா, எனக்கு இது கேம் எப்படி அணுகுறதுன்னே தெரிய மாட்டேங்குது, நான் எது பண்ணாலும் தப்பா இல்ல போயிடுதுன்னு அலன் அவர் தான் சொன்னாரு. இல்ல அலன் இப்போ ஆடியன்ஸோட பெர்ஸ்பெக்டிவ்லயே நம்ம பார்ப்போம் இத. என்ன எனக்கு காட்டப்படுதோ அதுபடிதானே நான் டிசிஷன் எடுக்கிறதுக்கு எனக்கு ரைட்ஸ் இருக்கு. அப்போ சேனல்ல அந்த 1 ஹவர்ல என்ன காட்டுறாங்களோ அதை பேஸ் பண்ணி தானே முதல் 3 வாரம் முத்துக்கு சப்போர்ட் வந்துச்சு. அப்ப அடுத்த 4 வாரத்துல சேனல் முத்துவை காட்டலைன்னா அப்ப எனக்கு என்ன காட்டப்படுதோ அதை பத்தி நான் பேசுறேன், அதை பத்தி நான் அதுக்கேத்த மாதிரி என்னோட சப்போர்ட்டை மாத்துறேங்கிறதுல அதுல என்ன இருக்க அது போகுது? இப்போ பிரைமரி ப்ரோ, சார் சொன்ன நீங்க மாதிரி பாருங்க, அது பிரைமரி. இப்ப சார் சொன்ன ஒரு நிமிஷம், சார் சொன்ன மாதிரி நான் வந்து சௌந்தர்யா 1 வீக்ல பேசினதை பார்த்தேங்கிறதெல்லாம் தட் இஸ் அவுட் ஆஃப் கண்டென்ட். அதாவது 6 மணி நேரம் ஒரு ஃபுட்டேஜ் வருதுன்னா அதை சுருக்கி 3 மணி நேரம் படம் கொடுக்குறாங்க. அந்த படம் நல்லா இல்லைன்னு சொன்னா இல்ல இல்ல உங்களுக்கு காட்டாத 3 மணி நேரத்துல நல்ல படம் இருக்கு அதை பாருங்கன்னு சொல்ல முடியாதுல்ல நம்ம. கரெக்ட் தான். நீங்க சொல்றது எப்படின்னா, இப்போ நான் உங்களோட ஆர்குமெண்ட்டோ இல்ல உங்களோட ஓவரால் டிபேட்லயோ 4 வாரம் அவன்லாம் கண்டென்ட் குடுத்தான். அவன் கண்டென்ட் குடுத்தது காமிக்கல, இல்ல அவன் கண்டென்ட் வந்து பெருசா பேசப்படல அப்படின்ற மாரி இருக்கு. நான் என்ன சொல்றேன்னா, உங்க உங்க போக்குக்கே வந்துடுறேன். 4 வாரமா அவங்க வந்து என்ன காட்டப்படுறாங்களோ அத தான் பேசப்படுறீங்க. மக்களோட மனசுலலாம் அதுதான் ரிஜிஸ்டர் ஆகுது. அவன் 4 வாரம் ஒண்ணுமே பண்ணல அப்படின்றதே வச்சுப்போம். இது எல்லாரோட பெர்ஸ்பெக்டிவ் தான். நீங்களும் சரி, நானும் சரி. பெரிதளவு என்ன பேசப்படுறோமோ அதேதான். நீங்க சொல்ற மாதிரி அவன் பெருசா பேசப்படல, அவனோட கன்டென்ட் பெருசா நிக்கல அப்படின்றது தான். ஆனா இதெல்லாம் உங்களுக்கான தாட் மாரி எனக்கு ஒரு தாட் இருக்கு. அந்த தாட் இந்த கேம்க்குள்ள உங்கள மாரியே தான் ஊர்ன மாரி இருக்கு. ஒரு கேம எப்படி ஆடுறோன்றது ஒரு பிளேயருக்கு உள்ளுக்குள்ள ஆடுற பிளேயருக்கு இப்ப இந்த இடத்துல எடுத்துப்போமே, இது இங்க வந்து ஒரு மேபி சுரேஷ் சாரோ, மேபி விஷ்ணுவோ, இல்ல மேபி யாரோ இருந்து ஒரு பிளேயர்ஸ வச்சு கேட்டு பாருங்க. ஒரு கேம் எந்த நேரத்துல பேசுறத விட எந்த நேரத்துல பேசாம இருக்கிறது அந்த வீட்டுக்குள்ள சாதகமோ அந்த சாதகம் தான் கேம். அது பிளேயருக்கு தெரியும். நீங்க பேசுறவங்க எல்லாரையும் அவன் என்கேஜ் பண்ணாம போறது நீங்க பேசுறதுக்கான ஒரு பெரிய பிஆர் க்ரௌட் மாதிரி ஒரு பெரிய ஃபோரம் ஆஃப் டாக்ல வந்து முத்து பேசலன்றதே ஒரு பெரிய டாக் தான். இந்த இந்த மாதிரி ஒரு 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 எப்படி சொல்றது ஒரு ஒரு கேமர் வெளியில பேச வச்சுட்டானாலே அது ஒரு பெரிய லெவல் ஆஃப் டாக். இப்ப இதோட இம்பாக்ட பத்தி பேசுவோம். 4 வாரம் பேசல. இப்ப நீங்க பாப்ப நீங்க சொன்ன மாதிரி தான் 4 வாரம் பேசாத பிளேயர் என்ன அடிச்சாலும் அவனை தூக்கிட்டு வந்து கீழே உட்கார வைக்க முடியாது. 4 வாரம் பேசாம இருந்த பிளேயர் ஒரே ஒரு நாள் பேசினாலும் அவன் கிராஃப் எங்கேயோ போயிடும். இது அந்த கேமருக்கான ஸ்ட்ரென்த். இந்த கேமர் நீங்களும் நானும் எந்த இடத்துல தெரியுமா அந்த டிசிஷன் எடுக்க முடியும். இப்ப நீங்க சொன்ன மாதிரி நான் சொல்றேன் இதுக்குள்ள ஒரு பெரிய வணிகம் இருக்கு. அந்த வணிகத்தோட கட்டமைப்பு படிதான் அவனை வந்து இறக்கி ஏத்தி கிராஃப் கொண்டு போயிட்டு இருக்கு. இப்போ நான் வந்து இந்த வணிகத்தினோ இல்ல அவன் கேமை ஸ்லோ பண்ண பெர்ஸ்பெக்டிவ்லயோ வச்சு சொல்லும் பொழுது இப்ப அவன் வந்து 100 கிராஸ் பண்றான்னு வைங்க. இப்ப நீங்களும் நானும் இதே டிபேட்ல திருப்பி உட்காரும் போது இப்போ இந்த பிளேயர் 4 வாரம் நடுவுல உட்கார்ந்தவனால எப்படி 100 போக முடியும்? இல்ல ப்ரோ, நீங்க இது சொல்ற இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, இந்த ஆங்கிள் சொன்னீங்கல்ல, இதை நான் வந்து ஒரு 2-3 டேஸ்க்கு முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. இந்த ஸ்டேஜை வந்து அவனுக்கு செட் பண்றாங்க. 4 வாரம் அவனை சும்மா உட்கார வச்சுட்டு இல்ல உட்கார்ற மாதிரி காமிச்சுட்டா கூட அவனுக்கு இப்போ ஸ்டேஜ் செட் பண்ணி கொடுக்குறாங்க. அதாவது பக்காவா வந்து அவன் 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 கேட்டகரியில இருக்கிற ஒரு பர்சனை எலிமினேட் பண்றதும், அவங்ககிட்ட இமோஷனலா கனெக்டா இருக்கிற ஒரு பிளேயரை வந்து எலிமினேட் பண்ணிட்டு அவனை மொத்தமா நொறுக்கி அவனுக்கு அந்த ஸ்டேஜை செட் பண்ணி கொடுக்குறாங்க. நொறுக்குற மாதிரி காமிச்சிட்டு அந்த ஸ்டேஜை செட் பண்ணி கொடுக்குறாங்க. இதுக்கப்புறம் அவர் வந்து சும்மா ஏஞ்சி நின்னாலே வெடியா இருக்கும்ன்றத நான் ஏற்கனவே எடுத்து சொல்லிட்டேங்க. ஆனா நீங்க ஒண்ணு சொல்றீங்க பாருங்க, இது வந்து அவரோட கேம் பிளானா இருக்கும்னு சொல்றீங்களே, அதுக்கான எந்த அறிகுறியுமே கிடையாது. அவரு இது ஒரு கேம் பிளான்ற ஒரு அறிகுறியே கிடையாது. ஃபர்ஸ்ட் அவருக்கு வெளில இந்த மாதிரி ஒரு ரிசப்ஷன் இருக்குன்றது அவருக்கு தெரியாது. நீங்க ஒன்னு சொல்றீங்களா இது கேம் கிடையாதுன்னு. உங்களுக்கும் எனக்கு இருக்கிற அந்த ஆர்குமெண்ட் தான் கேமே. அதாவது என்னன்னா நான் இருக்குன்னு சொல்றேன், நீங்க இல்லன்னு சொல்றீங்க. உங்களுக்கும் ஃபேக்ட்ஸ் இல்ல, எனக்கும் ஃபேக்ட்ஸ் இல்ல. இல்ல இருக்கு ப்ரோ, அதனால தான் ப்ரோ சொல்றேன். இருங்க உங்களுக்கும் ஃபேக்ட்ஸ் இல்ல, எனக்கு சரி இருக்கு. இல்ல ஃபேக்ட்ஸ் இருக்கு because we are watching 20. அதுதான் சொல்றேன் ரவி சார், because ஃபேக்ட்ஸ் இருக்கு because we are watching 24/7. நீங்க அதுல தெரிஞ்சிருக்கும் இல்லையா? இப்ப நீங்க மட்டும் இல்லையா அந்த வாட்சிங் நானும் தானே. நான் என்ன சொல்றேன்னா இப்ப நம்ம 2 பேருமே 100வது நாள் இருக்கோம். எனக்கு என்னென்ன பதில் சொல்வீங்க நீங்க? 4 வாரம் சும்மா உட்கார்ந்த ஒரு பிளேயரு நீங்க சொல்ற இப்ப ஆலன் கிட்ட ஏதோ ஃபேக்ட்ஸ் இருக்குன்றாரு.
நான் சொல்றேன் என்கிட்ட ஒரு ஃபேக்ட்ஸ் இருக்குன்றேன். இப்படி 2 பேருமே ஒரு ஃபேக்ட்ஸை வச்சுப்போம். இந்த பிளேயர் 103 உட்காரும் போது 4 வாரம் மிக்சர் சாப்பிட்ட ஒரு பிளேயரால 103 எப்படி தொட முடியும்னு நீங்க நினைக்கிறீங்க? சரவண விக்ரம் வந்தாரே ப்ரோ. ஏன்னா இப்ப நீங்க என்ன பண்றீங்க? இப்ப நீங்க உடனே உங்க கம்பேரிட்டிவ் ரேஷியோல சரவணன் ப்ரோ எடுக்கிறீங்க. எதுக்கு நீங்க சரவணன் சார் எடுக்கிறீங்க? ஏன்னா உங்க கேள்வியே தான் ப்ரோ. இல்லையே. ஏன்னா சத்யாவே இருக்காரு இங்க. சத்யா பாஸ் என்ன பண்ணிட்டாருன்னு சொல்லி இத்தனை வாரம் இருங்க. இப்ப நீங்க 2 பேர், இப்ப நீங்க சொன்ன 2 பேரோட கண்டென்ட்டையுமே உங்க வாயாலேயே கேக்குறேன். சத்யா, சரவணன் இவங்க 2 பேரையும் முதல் 50 நாள் கேமர் நீங்க 2 பேரும் பேசிருக்கீங்களா என்னைக்காவது? இல்ல. அப்புறம் ஒரு கேமர்னு பேசி அந்த நடுவுல கொஞ்ச நேரம் நிறுத்தலாம். அது அவனோட கேம் பெர்ஸ்பெக்டிவ் தான் நான் சொல்றேன். நீங்க நம்பணும்ன்ற அவசியம் இல்லை. ஏன்னா எந்த ஒப்பீனியன் தான் உங்களதும் ஒப்பீனியன் தான். ஆனா அதுவே ஃபினாலே வரைக்கும் தள்ளிட்டு போனா ஒரு மிக்சர் 50வது நாள், ஒரு கேமர் 50 நாள்ல இருந்து மிக்சரா மாறினதுனால 100வது நாள் கூட்டு போயிட முடியுமா? அதே மாதிரிதான் ப்ரோ. இப்போ வந்து சத்யா வந்து ஒரு 3 வாரம் விளையாடல, 4வது வாரத்துல இருந்து விளையாடி இருந்தாருன்னா அவர் கிராஃபும் அதிகமா தான் இருக்கும். இப்ப அருணுக்கு அதை தானே ட்ரை பண்றாங்க. கம்போஸ்ட் வேல என்ன ட்ரை பண்றாங்க? ஒன்னு நாங்க புஷ் பண்றோம், ஒன்னு நான் வந்து ப்ரொமோட் பண்றோம், உனக்கு அதிக மைலேஜ் கொடுக்குறோம், உனக்கு அதிக ப்ரோமோ டைம் கொடுக்குறோம்னு சொல்லி எல்லா வேலையும் அவனை ட்ரை பண்ணி கூட்டிட்டு வரதானே பாக்குறாங்க. அதே சோ கால்டு அருண் பல வாரம் ஒன்னு நாமினேஷன் பாஸ் இல்ல, அவனோட கேப்டன்ஷிப் இல்ல, அந்த வீக் எவிக்ஷன் இல்ல, இந்த மாதிரி பல வேலை தப்பிச்ச அருண் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் சர்டைன் வைல்ட் கார்ட்ஸ் உள்ள போனதுக்கு அப்புறம் அந்த புஷ்க்கு அப்புறம் அவனோட கேம் கம்ப்ளீட்டா மாறி இன்னைக்கு த மோஸ்ட் நீடட் ஆஃப் த ஷோல அவன் போயிட்டு இருக்கான். அதாவது இந்த அது பாசிட்டிவா போதோ நெகட்டிவா போதோ, ஆனா இன்னைக்கு அவன் தான் டாக் கண்டென்ட்டை ரைஸ் பண்ணி ஒரு வேலை ஒன்னு டிராவல் ஆகி போயிட்டு இருக்கான். இந்த ரவி சார் சாரி டு இன்டரப்ட். நீங்க கோர்ல இருந்து வெளியே எங்க போயிட்டீங்க தெரியுங்களா? இங்க ஏன் முத்துவை பார்த்து அதிகமான கேள்வி வருதுன்னா, முதல் 3 வாரம் கண்டென்ட் பண்ணி அடுத்த 4-5 வாரம் சும்மா இருந்த முத்துவை எப்படி டைட்டில் வின்னருங்கிற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்றீங்கிறதா இங்க கேள்வியே. இங்க பாருங்க, அருண் வந்து லைம்லைட்ல இல்ல சார். அடுத்த 2-3 வாரம் அருண் லைம்லைட்ல இருந்தாலும் பீப்புள் நாட் கொஸ்டின் பிகாஸ் அவரை யாரும் டைட்டில் வின்னர்னு ப்ரொஜெக்ட் பண்ணல. அவர் 4 வாரம் சும்மா இருந்தப்போ இல்லையே. நான் இந்த கேம் எடுத்ததுனால ஒன்னு சொல்றேன். நான் டைட்டில் வின்னருக்கு அருண் நானும் ப்ரோபோஸ் பண்ணல. ஆனா நான் டைட்டில் வின்னர்ல டாப் 5ல கூட ப்ரோபோஸ் பண்ணேன். இப்ப நாங்க எல்லாரும் கேட்க இல்ல சார், இதுவுமே இல்லாம இப்ப தீபக் எடுத்துக்கோங்களேன். நம்ம 2 பேருமே பேசியிருக்கோம். தீபக் வந்து எனக்கு அவர் மேல ஒரு பெரிய நல்ல ஒப்பீனியனே கிடையாது. ஃபார் த ஃபர்ஸ்ட் 5 வீக் நேத்து பேசும்பொழுது தீபக்கே மென்ஷன் பண்ணிருப்பாரு, 4 வாரம் நானும் சும்மா ஓரமா உட்கார்ந்துட்டு இருந்தவன் தான் 4 வாரத்துக்கு முன்னாடி வரைக்கும் அப்படின்னு சொல்லி அவரே சொல்லிருப்பாரு. which means he started his game 3 weeks back. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவருக்கும் விமர்சனங்கள் வச்சுட்டு தான் வந்தான். the same way முத்துக்குமரனுக்கும் விமர்சனம் வரதான் செய்யும். பட் எப்படி ஓட்டு வருது அப்படின்னும் பொழுதுதான் வந்து அங்க ஒரு பெரிய கொஸ்டின் வருது. ஏன்னா அவர் 5 வாரம் பிளே பண்ணாதப்பவும் எல்லாரும் என்ன பிளே பண்றா என்ன சொல்றாங்கன்னா வந்து அவர் பிளே பண்றாரு சூப்பர் வேற மாதிரின்னும் பொழுது as ஆடியன்ஸா 24/7 பார்க்கும் பொழுது எங்கேயுமே விளையாடாத ஒருத்தரை விளையாண்டாருன்னா எப்படி அக்செப்ட் பண்ணிக்க முடியும்? ஆக்சுவலா டாம், அதாவது எல்லாருதுமே ஒரு ஒப்பீனியன் தான். மறுபடியும் சொல்றேன், அது ஃபேக்ட் இல்ல. நீங்க வந்து விளையாடல அப்படின்னு சொல்றதும், ஒருத்தங்க கண்ணுக்கு விளையாண்டன்னு சொல்றதும் அவங்க பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் த விஷன் தான். இப்ப ஆலன் சொல்லலையா, அதாவது ஒரு கேம் பிளேயருடைய சேஞ்ச் ஓவர் ஒரு பர்டிகுலர் பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் டைம்குள்ள வந்து ஏன் இப்ப நீங்க சொன்னது கூட எடுத்துக்கலாம். ஆலன் சொன்னது மட்டும் இல்ல. இப்ப நீங்க தீபக் சொல்லலையா, தீபக்குடைய கேம் பிளான் அவரே சொல்றாரு. இப்ப அவரே அதோட சேஞ்ச் ஓவரை எங்க எல்லாருடைய கன்வெர்டபிள் பாயிண்ட் வந்து இப்ப வந்து நல்லாவே ரைஸ் ஆகுதுன்னா, ஒன்ஸ் இண்டிவிஜுவல் பிளேயர்னு சொல்லி ஆட ஆரம்பிக்க அந்த 50th டே, அதாவது க்ளோஸ் டு அந்த 45th டேல இருந்தே ஒவ்வொருத்தவங்களுடைய கேம் எக்ஸ்போசிங் லெவல் வந்து ஒரு சில டாஸ்க்னாலையும் ஒரு சில விஷயத்தினாலையும் கம்ப்ளீட்டா இண்டிவிஜுவல் சினாரியோன்னு வரும்பொழுது அதோட எக்ஸ்போசிங் லெவல் வந்து ரொம்ப ஹை ஆகுது. இதுல ஒரு பர்டிகுலர் பர்சன் கமாண்டபிளி டாமினேட் பண்ணிட்டு இருக்கிற அந்த பர்சனுடைய ரேஷியோ ஆஃப் டாக் வந்து ரொம்ப கம்மியாகிற அந்த ரேஞ்ச் வந்து நிறைய பீப்புளுடைய கண்டென்ட் இப்போ வந்து செமி சாலிடா கிடைக்கிற அந்தனால நீங்க சொல்ற மாதிரி ஒரு கேம்க்கு இப்ப என்னுடைய ஒப்பீனியன், என்னுடைய விஷன், என்னோட பெர்ஸ்பெக்டிவ் ஒரு 3 நாளைக்கு முன்னாடி நான் போட்டிருப்பேன் என்னுடைய டாப் 5ன்னு. என்னோட டாப் 5ல வந்து வின்னர், ரன்னர் அண்ட் ஃபாலோட். அதான் இப்போ ஒரு நிமிஷம் நான் என்னுடைய அதுக்கு கீழே நான் கிளியரா ஒரு 3 வேர்டு போட்டிருப்பேன். மை ஒப்பீனியன், மை பெர்ஸ்பெக்டிவ், மை விஷன். ஆனா பார்த்தவங்க எல்லாம் நீங்க ஜாக்லினை விட்டீங்க, நீங்க அவங்கள விட்டீங்க, நீங்க இவங்கள விட்டீங்க, அவங்கள விட்டீங்க. நான் என்னமோ அவங்களுக்கெல்லாம் அகைன்ஸ்டா பேசணும்னு பேசுற மாதிரி நான் என் விஷன் தானே நான் சொன்னேன். நான் இவ்வளவு நாள்ல ஒரு நாள் கூட இன்ஃபேக்ட் என்னைய வெளியில அனுப்பிச்சதுக்கே மேஜர் காரணம் தீபக் தான். ஆனா எனக்கு நல்லா தெரியும் இப்போ போயிட்டு இருக்கிற பெர்ஸ்பெக்டிவ்ல தீபக்கோடைய கலர் ஷேடிங் அண்ட் சேஞ்சிங்கும்
ரிவைவிங்கும் பார்த்தா அது கம்ப்ளீட்டா அது ரன்னரை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கு கேமு அப்படின்றது ரொம்ப விசிபிளா எனக்கு என் ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் லாஸ்ட் 5-6 இயர்ஸ் ரிவ்யூ பண்ணதுல இருந்தும் பிளஸ் இந்த கேம் உள்ள போயிட்டு வந்ததுல இருந்தும் இப்ப நடக்கிற டிராமாவும் உண்மையிலேயே போயிட்டு இருக்கிற பல விஷயங்களை மேட்ச் பண்ணியே எனக்கு தெரியுது. நான் எழுதுறது எனக்கான வியூ ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ்ல மட்டும்தான் எழுதுறேன். அண்ட் பர்சனலி கிளியரா போட்டிருந்தேன், இட்ஸ் ஒப்பீனியன் நாட் அ ஃபேக்ட் அப்படின்னு. ஸோ அதேதான் சார். சாரி சாரி டு இன்டரப்ட். ஒரே நிமிஷம். அவரோட உங்க ட்வீட்டை கோட் பண்ணி நான் என்னோட டாப் 5 எழுதியிருந்தேன். அதுல நான் முத்து ஆட் பண்ணல. அதே மாதிரி இட்ஸ் ஜஸ்ட் மை ஒப்பீனியன் வியூன்னு போட்டேன். நிறைய பேர் முத்து ஏன் ஆட் பண்ணலன்னு கேட்டாங்க. இப்போ என்னோட கேள்வி ஸ்ட்ரைட்டாவே உங்ககிட்ட ஒன்னே ஒண்ணுதான். முதல் 3 வாரம் ஒரு கண்டென்ட் கொடுத்து 4 வாரம் எந்த கண்டென்ட்டோ 5 வாரம் கண்டென்ட் கொடுக்காத முத்துவை இன்னும் அந்த டைட்டில் ரேஸ்ல வச்சிருக்காங்க இல்லையா? இவர் இன்னும் அடுத்த இருக்கிற 40-45 நாளைக்கு கண்டென்ட் கொடுக்கலைனாலும் அவரு தான் டைட்டில் அப்படிங்கிற கான்பிடன்ட் உங்களுக்கு எங்க இருந்து வருது? நீங்க யார் டைட்டில் வின்னரா போட்டீங்க? நான் ஜாக்க. என்ன கான்ஃபிடன்ஸ் அதை போட்டீங்க? ஏன்னா அவங்க இப்போ கரண்ட்ல இது வரைக்கும் கண்டென்ட்ல இருக்காங்க. இப்ப மிச்சம் முதல்ல 5 வாரம் எங்க போனாங்க? இதனால தான் நான் ஃபர்ஸ்ட் பேசுறேன். நீங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் ப்ரோ நீங்க வந்து முத்துக்கு பிளேஸ் பண்ண டிஃபென்ஸும் ஒரு கேம் பிளான் எடுத்து வந்து பேசின விஷயங்கள் என்னன்னா, மேக்கர்ஸும் சேனலும் வந்து அதை முடிவு பண்ணி செட் பண்ணி கொண்டு போறாங்கன்ற ஒரு ஆங்கிள் எடுத்துன்னு வந்தீங்க இல்லையா? நான் போட்ட ட்வீட் என்னன்னா, மை டாப் 5 எண்டமால்னு போட்டேன். உங்க கருத்துப்படி தான் என்னோட ட்வீட் இருந்துச்சு. ஸோ அங்க வந்து அந்த டாப் 5 முடிஞ்சிருச்சு. சரியா? அதை நான் ஏன் போட்டேன்னா, நிறைய பேர் நீங்க போட்டதை பார்த்துட்டு ஒரு ஹேட் மாதிரி ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருந்துச்சு. லைக் அதனால நான் அதை நல்லிஃபை பண்றதுக்காக அதை போட்டு விட்டேன். இந்த மேக்கர்ஸ் தான் சூஸ் பண்றாங்க அந்த மாதிரி நான் போட்டு விட்டேன். சொல்றேன் அவுட் ஆஃப் மை எக்ஸ்பீரியன்ஸ் நான் பார்த்தேன். ஆனா ஆக்சுவலா நான் எழுதலாமான்னு போயிட்டேன். உங்களுதுல ஸ்மார்ட்னு எழுதலாமான்னு நினைச்சேன். சரி விட்டுட்டேன். ஆக்சுவலா என்னன்னா, பாப்பை மாதிரி இங்க நிறைய பேரு எல்லாருக்கும் ஒருத்தவங்களை பிடிக்கும். சரிங்களா? அவங்க ஓன். நான் என் வேலை என்னன்னா, நான் என்ன நினைக்கணும், ஸ்ட்ராட்டஜிக்கலா 2 வேலை ஒர்க் பண்ணுவேன். ஒன்னு என்னோட அனாலிசிஸ், இன்னொன்னு அனாலிசிஸ் பண்ற எல்லாரும் இந்த மாதிரி ஃபோரம்ல உட்காந்து பேசிட்டு பயங்கர டேரிங்கா பேசிட்டு இருக்கிறவங்க எல்லாருக்கும் என்ன மாதிரி ஒரு ஆள் வந்து டாப் 5 போட்டா பிடிக்காது. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு நல்லா தெரிஞ்சுதான் நான் அதை அடிக்கிறேன். என்னோட ட்வீட் ஒரு நிமிஷம் என் நேம சொன்னதனால நான் சாரி டு இன்டரப்ட். இல்ல நீங்க என் நேம கால் பண்ணதனால சொல்றேன். இல்ல நான் முன்னாடி சொல்லி முடிச்சிடுறேன். இப்போ கூட பாருங்க, நான் என்னுடைய கண்டென்ட்ல எந்த இடத்துலயும் இன்னொரு பிளேயரோடைய கேம் பேட்டர்னை தப்பாலாம் நான் பேசியெல்லாம் எங்கேயும் போடல. எனக்கு ஒருத்தன் டைட்டில் வின்னர் வேணும்னா நான் அந்த டைட்டில் வின்னர் போடுறேன். ஆனா என்கிட்ட கேட்கறவங்க, நீங்க ஏன் இவங்களை மிஸ் பண்றீங்க, நீங்க ஏன் இவங்களை போட மாட்டேங்கிறீங்க, நீங்க ஏன் இவங்களை பண்ணல, இது இவன் என்ன கிழிச்சிட்டான், இவங்க ஏன் என்ன பண்ணிட்டான். நான் என்னுடைய பேட்டர்ன்ல நான் என்னெல்லாம் யோசிக்கணுமோ யோசிச்சுட்டு, 2வது இதை போட்டா அடுத்த ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் என்ன நடக்கும்ன்றதையும் தெரிஞ்சுட்டு ஒண்ணு போடுறேன். நான் போடுறதே பல விஷயங்களை பிளான் பண்ணி தான் ஒண்ணு போடுறேன். அது எனக்கு தெரியும் ப்ரோ, நீங்க எதுக்காக அதை போட்டீங்கன்னு எனக்கு தெரியும். ஓகேவா? ஏன்னா எதுக்காக போட்டாங்கன்னு நானும் சொல்றேன். ஒரே நிமிஷம் இருங்க, அவரு சொல்லிட்டாரு இல்லையா?